வெல்கம் டு சைராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான பீட்ரூட் ஜூஸ் டேஸ்ட்டாக வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஃபுல்லாக செய்ய போகிறதில்ல. இந்த பீட்ரூட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 கிலோ இருக்குது. இப்போ இந்த பீட்ரூட்டில் 1/4 அளவுக்கு தான் வந்து நான் பீட்ரூட் ஜூஸ் வந்து போட போகிறேன். இதை வந்து பாதியாக அறுத்துட்டு அதுலேயும் பாதியை வந்து எடுத்து நம்ம ஜூஸ் செய்ய போகிறோம். இப்போ அதை வந்து தோல் சீவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தோல் சீவிட்டு அந்த 1/4 அளவுக்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் தான் வந்து நம்ம ஜூஸ் போட போகிறோம். பீட்ரூட்டோட நற்குணம் பார்த்திங்கன்னா சொல்லி முடியாது. அவ்வளோ வந்து இதில் வந்து நற்குணங்கள் இருக்குது, அவ்வளோ பயன்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் குடிக்கிறது இல்லாமல் இந்த மாதிரி வெஜிடபிள்லேயும் ஜூஸ் செஞ்சு குடிக்கணும். கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டம் பார்த்திங்கன்னா பேர் தெரியாத நோயெல்லாம் வருது. ஸோ நம்ம வந்து நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா சில நல்ல நல்ல காய்கறிகளை வந்து நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டாக வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் ஜூஸ் ஆக்சுவலி பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நற்குணம் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஹீமோக்ளோபின் லெவல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம இந்த பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காயில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். என்னதான் ஒரு நல்ல சத்துள்ள பொருளாக இருந்தாலும் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் தான் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி நமக்கும் சரி சாப்பிடவும் முடியும். ஸோ வந்து அதுக்கு கொஞ்சம் ஈக்குவல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக நான் வந்து தேங்காய் போட்டிருக்கேன். அதாவது ரொம்ப நிறைய இல்லை, ஒரு 2-3 பத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி சேர்க்க போகிறோம். இந்த பாருங்கள், இவ்வளோ தான் நான் இஞ்சி சேர்க்குறேன். இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அரைக்க தான் போகிறோம், இருந்தாலும் நமக்கு வந்து நல்லா அரைப்படணுன்றதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்சியில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைப்படுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா நமக்கு வந்து ஜூஸ் நிறைய கிடைக்கும். ஏன்னா தேங்காய் போட்டிருக்கனால நம்ம வந்து பால் இருந்து இதில் சேர்க்கலை. நார்மலாக பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் வெறும் தண்ணி ஊற்றி தான் அரைப்பாங்க. பட் இந்த மாதிரி தேங்காய் போட்டு அரைக்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதுவும் இந்த இஞ்சியோட டேஸ்ட்டு சேரும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இதை அப்படியே நம்மளால் குடிக்கவே முடியாது. ஸோ வந்து இதை வடிகட்டிட்டு இந்த ஜூஸை வந்து குடிக்கலாம். இப்போ இதை ஒரு கிளாஸில் நான் ஊற்றிக்கிறேன். பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நார்மலாக நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எப்படி போடுவீங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து தூக்கும் போது மேலோட பிடிக்காதீங்க, டபார்னு உடஞ்சி கீழே விழுந்துடும். ஸோ நீங்கள் வந்து அடியில் 2 விரல் கொடுத்து இந்த மாதிரி உள்ள கிளாஸை பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து சேஃப்டியாகவும் இருக்கும். இப்போது நான் வந்து இதில் கொஞ்சமாக வந்து தேன் ஆட் பண்ணுறேன். எந்த ஒரு ஜூஸ்க்குமே பார்த்திங்கன்னா சர்க்கரை கண்டிப்பாக போடவே போடாதீங்க. ஒன்று தேன் ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வந்து வெல்லம் வந்து கரைச்சி அதை வந்து தண்ணியாக கொஞ்சம் இதாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வெல்லம் தண்ணியை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உடம்புக்கு நல்லது தரக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் அது. ஸோ இப்போ நம்மளோட பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் ஜூஸ் பொறுத்த வரைக்கும் சின்னவங்கலேருந்து குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஜூஸ்ன்னு சொல்லலாம். ஸ்பெஷலி கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு ஜூஸ் இது. அதே மாதிரி கேன்சர் வந்து தடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத வந்து இப்போ ஆராய்ச்சியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி உடல் பருமன் இழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஜூஸ் வந்து வாரத்தில் 4 நாட்கள் கண்டிப்பாக எடுங்க. அதே மாதிரி பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு கண்ட்ரோல்டாக வச்சுக்கக்கூடியதாக இருக்குது. அலர்ஜி நோயை வந்து சரி செய்து முதுமை வராமல் இளமையாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. மறதி நோய், அதாவது ரொம்ப மறந்து போகிறாங்களே அடிக்கடி, இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ அந்த மறதியிலேருந்து நம்மளை வந்து பாதுகாத்து நம்மளை கரெக்டாக வச்சுக்குது. பல நோய்களுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு வந்து சுத்தமாக இல்லாதனால தான். இந்த பீட்ரூட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தம் வந்து சுத்திகரிப்போடு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வரக்கூடிய சம்மருக்கு ஸ்பெஷலாக 30 வகையான ஆரோக்கியமான ஜூஸஸ் நம்ம சேனலில் பேக் டு பேக் வரதா இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கணும்னா நம்ம சைரஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.